guys, welcome back to the channel. நம்ம இன்னைக்கு ராஜஸ்தான் ட்ரிப்பில் டே 6ல் இருக்கோம். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ். ஸோ எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஸோ இந்த கிறிஸ்மஸை நாங்கள் வந்து ஜோத்பூரில் வந்து கொண்டாடுவோம் சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் இன்னைக்கு ஜோத்பூரில் இருக்கிறோம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெரங்கோ ஃபோர்ட்டு. ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ காலைல எல்லாம் எழுந்து எல்லாம் ரெடி ஆகியாச்சு. ஸோ ஃபோர்ட்டுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஃபோர்ட் வந்து நடந்தே போகலான்னு சொல்லி போகிறோம். வாங்க போ. நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிற இடத்துல இருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து ஜஸ்வந்தோட தூருக்கு பாருங்கள். உங்களுக்கு அந்த இதுவும் தெரியும், ஜஸ்வந்த் ராஜா வந்து சிலை இருக்குதுங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் மெரகாம் ஃபோர்ட். ஸோ எங்களுக்கு எதாச்சியாக நாங்கள் booking.comல பார்த்தோம். அந்த இதுவும் காமிச்சிது. ஃபோன் பண்ணி ரேட் பேசிக்கிட்டோம். 1200 பர் ரூம், அதாவது 300 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு ரூம் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்குது, வெரி நல்லா சூப்பர் ரூம்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியர்பைல இருந்தாலும் ஜஸ்வந்தோடவும் வாக்கிங்கில் போகலாம், இந்த ஃபோர்ட்டுக்கும் வந்து வாக்கிங்கில் போகலாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு மெரகாம் ஃபோர்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஃபோர்ட் தெரியும். இன்னும் மேலே போனோம், பட் நம்ம என்ட்ரி ப்ராசஸ்க்கு அப்புறம் மேலே போவோம். செக்கிங் இருக்குது, செக்கிங் முடிச்சுட்டு உள்ள போவோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபா. பட் நாங்கள் டிஃபென்ஸ் ஆர்மி கார்டு காமிச்சதால் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே நாங்கள் ஆர்மி கார்டு வந்து காமிக்கிறோம். ஸோ அதனால் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஆர்மி டிபெண்ட் இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கார்டு கொண்டு வாங்க, ஆர்மி கார்டு. ஸோ தட் எவ்ரி டைம் பில்லு போடுறதுக்கு முன்னாடி வந்து அந்த கார்டை காமிச்சு நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மி இல்லை எக்ஸ் சர்வீஸ் எந்த மாதிரி சொன்னாலும் அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்திக்கோங்க. ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னா, ஃபோட்டோவில் பார்த்ததை விட இது 10 மடங்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அந்த மேகத்தை தொடுற லெவலுக்கு வந்து இது கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், அப்படின்ற மாதிரி நீ சரசரன்னு ஏற்றிடலாம். இங்கே இவ்வளோ தூரம் கட்டிட்டு அப்புறம் அது மேலே வர கட்டியிருக்காங்கல்ல. எப்படி அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க இந்த லைட்டுக்கு? ரேம்ப் தான். மண் அப்படியே சர்வல் மாதிரி போட்டு இதெல்லாம் லாஸ்ட் பெருசாக இருக்கு பாரு. அவ்வளோ நல்லா நீட்டுக்கு போகுது. மெரகாம் ஃபோர்ட் தார் பாலத்துல இருந்து சுமார் 400 அடி உயரத்துல கம்பீரமா இருக்கிற இந்த கோட்டை தான் 1459ஆம் ஆண்டு ராத்தோர் வம்சத்தில் 15வது ஆட்சியாளராக இருந்த ராவ் ஜோதாவால் இது கட்டப்பட்டது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு தனியாக டோக்கன் இருக்குது மேலே போகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து தனியாக 50 ரூபா பே பண்ணோம். சப்போஸ் வயசானவங்க யாராவது வராங்க, இல்லை நடக்க முடியாதவங்க வராங்க அப்படின்னா லிஃப்ட் இருக்குது மேலே போகிறதுக்கு. இல்லை போய் வாக்கிங்கும் போனால் இந்த மாதிரி வந்து போகணும். பாருங்க, கொஞ்சம் ரேம்ப் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. நடந்து போனீங்கன்னா அழகாக ஒவ்வொரு வியூவும் ரசிச்சுக்கிட்டே போகலாம். நம்ம என்னதான் ஃபோட்டோவில் பார்த்தாலும் அதை விடங்க நேரில் பார்க்கும்போது 10 மடங்கு பெருசாக தான் தெரியுது. பாருங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இதை கட்டியிருப்பாங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல் தான். அந்த கல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்டை சுற்றி முக்கியமாக 7 என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1808 மகாராஜா மான்சிங்கால் கட்டப்பட்ட ஜெய்போல், அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாயில்னு சொல்லுவாங்க. முகலாயருக்கு எதிராக நின்று வெற்றியை வந்து கொண்டாடுறதுக்காக வந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்து கட்டப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கிங் இறந்து போயிட்டாரு அப்படின்னா வந்து அவங்க கூடயே அந்த சிலை ஏறுவாங்க இல்லை ராணிகளும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்டு அவங்களோட கைராகியை வந்து இங்கே பதிப்பாங்க, இந்த மெயின் கேட்டில் மட்டும். ஸோ இவங்க பதிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த சிலை ஏறுவாங்க. இவங்க ஏறிட்டதுக்கு அப்புறமா அந்த கிங்ல இருக்க யாரும் லேடிஸ் யாருமே வந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஜென்ஸ் தான் அந்த மன்னர் வழியில். ஸோ வந்து அந்த மன்னர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லைக் கிராண்டாக அவங்ககிட்ட இருக்க பெரிய பெரிய கோல்டு மொத்தமும் உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அவரை யானை மேலே உட்கார வச்சு சுற்றி அந்த பேனர் அந்த மாதிரி அதெல்லாம் சுற்றி அந்த கலர் கலராக கொடிகள்லாம் நிரப்பி
இங்க இருந்து ஒரு ஊர்வலம் மாதிரி கூட்டு போவாங்க அவரை. ஸோ இவர் வந்து அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாபிஷேகம் பண்ற மாதிரி அது வந்து பண்ணுவாங்களாம். இது வந்து லாஸ்ட் டைம் எப்போ பண்ணிருக்காங்க, லாஸ்ட் கைடாக வச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட் கைடாக எப்போ வச்சிருக்காங்கன்னா 1843 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து அந்த இந்த கேட் தான் நம்ம ஆல்ரெடி 3 கேட்டை கடந்து வந்துட்டோம். இது வந்து 4வது கேட். இதுதான் வந்து லாஸ்ட் கேட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பேலஸ் உள்ள என்ட்ரு ஆக போறோம். இந்த கேட் வந்து ஸ்ட்ராங்காகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் டாக்டிக்ஸாக இருக்குது. அது என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னா, யூஸ்வலாக அந்த கேட் இருக்கிறதெல்லாம் வந்து எதுவும் பயன்படும் அப்படின்னு சொன்னால் யானை வந்து கேட்டை வந்து முட்டும். ஸோ இப்போ வந்து முட்டினா கூட யானைக்கு தான் அடிபடுற மாதிரி அங்கங்கே வந்து புதுசாக கம்மி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த கேட்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த கம்பி ஷார்ப்பா இருக்கா? இப்போ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஓகே. ஜோத்பூர் ஸ்டேட்டையே வந்து ரொம்ப செக்யூராக பார்க்கறதுக்காக தான் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது. மெராகாவ் அப்படின்னா வந்து சூரியன் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராஜபுத்திர வம்சங்கள், மராட்டியர்கள், அது இல்லாமல் முகலாயர்கள், இந்த 3 பேருடைய சண்டையை எதிர்த்து வெற்றிகரமாக இருக்கிறது தான் இந்த மெராகாவ் ஃபோர்ட். சுமார் 500 வருஷத்துக்கு மேல இந்த ராத்தோர் வம்சத்திலேயே 25 தலைமுறை வந்து இந்த இடத்த வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து இப்ப கூட நம்ம ஆளுங்க வந்து நாட் ஃபீஸிபிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேனுஃபேக்சரிங் பண்றது கஷ்டம் அப்படிங்குவாங்க. பட் ஆனா அந்த காலத்திலேயே ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு பாருங்க. இது எல்லாமே டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான். 1920 செஞ்சுரி வரும்போது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி சரி அதை சேஃபா வச்சுக்கணுமே அப்படின்ட்டு கழட்டி வச்சது. இது வந்து ராணி ரூம்ல இருந்த இதுவும் கதவு கோல்டு கலர்ல இருக்கும்போது தெரியல. இப்படி மகாபாரதத்துல தாயக்கட்டை ஆடுறாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் ஆடி இருக்காங்க போல. இதுவுமே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பண்ற இடம் போல இருக்கு. அது கூட பேக் டாப் சைட்ல நம்ம சீலிங் வேற லெவல்ல. இந்த இடத்த பாருங்க, எப்படி அழகா இருக்கு பாருங்க. மேல இருக்கிற இடம் பாருங்க, அப்படியே கோல்டு வேற லெவல்ல இருக்கு. சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, வீடியோல பாக்குறப்பே தெரியுதுங்களா எந்த அளவுக்கு கோல்டு பெயிண்டிங்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஷீஷா மஹால், தமிழ்ல வந்து கண்ணாடி அறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மர்வார் மகாராஜா ராஜ் சிங் இருக்கார் இல்லையா, அவருடைய பிரைவேட் அப்பார்ட்மெண்ட் அண்ட் பெட் சேம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரூமோட சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸாலவே வந்து கட்டியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் கேண்டில் ஏற்றி நம்ம வச்சாலுமே இந்த ரூம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கிற மாதிரி வந்து இது கட்டியிருப்பாங்க. இது ஒரு மியூசியம் இருக்கு. இது வந்து ஹார்ட் அண்ட் ஆர்டிஸ்ட், அதாவது இங்கே இருக்கிற ஹார்ட்டும் அதோட ஆர்டிஸ்ட்டை பற்றியும் லைக் சொல்கிற மாதிரி ஒரு இதுதான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தின் லேயரான ஒரு பேப்பர்ஸ்லாம் எடுத்து அதை திக்காக ஆக்கி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு இதுவை க்ரஷ் பண்ணி வர ஒரு பெயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ், அந்த அணில் இருக்கு இல்லையா, அணிலோடைய வாலை எடுத்து ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில இடத்துல ரொம்ப மைல்டாக வரைகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு முடி அந்த மாதிரிலாம் வச்சு வரைஞ்சிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோ கண்ணாடி இருக்கிறதுனால உங்களுக்கு சிலது தெரியாது. எவ்வளோ மைல்டாக அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்தில். எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா இந்த யானையோட வால் இருக்கு இல்லையா, அந்த வால்ல இருக்கிற முடி பாருங்க எவ்வளோ லைட்டாக மைல்டாக வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தான் அந்த ஒரு முடியில வரைஞ்சது பெயிண்டிங்ஸ். இங்க பாருங்க, கோல்டு கலர்ல வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து
ராதையை வந்து ப்ரொப்போஸ் பண்ணது யமுனா நதிக்கரையில். ஸோ அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணது, எப்படிலாம் மேரேஜ் பண்ணாங்க, அவங்க ஜாலியாக ரொமான்டிக் பண்ணது. பாருங்க எப்படிலாம் வாழ்ந்துருக்காரு பாருங்க, தனியாக கூட்டு போய் ஜாலியாக மனுஷன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா யூஸ் பண்ண எல்லா விதமான சீக்ரெட் வெப்பன்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்கு. என்ன இது? அக்பர் யூஸ் பண்ண ஷாட். அக்பர் முகல் எம்பரர் அக்பர் யூஸ் பண்ண கத்தி. ஸ்வாட் இன்ஸ்கிரைப்ட் தெரியல. இந்த கத்திலாம் திக்னஸே பாருங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 mm திக்னஸ் இருக்கும். லென்த்து அரௌண்டு வந்து 300-400 மீட்டர்ஸ் mm லென்த் இருக்கும். இதெல்லாம் தூக்கிட்டு எப்படி சண்டை போட்டிருப்பாங்க, அவங்களால கை வலிச்சிருக்காது. அப்படின்னா அவங்க எவ்வளோ பலமாகவும் தடமாகவும் இருந்திருப்பாங்க. இது வந்து இந்த கதவோட கீ, இதில் பூட்டு. இந்த பூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான கீ இருக்குது. எதுக்காகனா செக்யூரிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. 4 கேர்டேக்கர் இருக்கிறாங்கன்னா 4 கேர்டேக்கர்கிட்டையும் ஒவ்வொரு கீ வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோரில் போடப்பட்டது. இந்த பாருங்க, இந்த மாதிரி டோரில் போடப்பட்ட லாக் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஷன் பார்த்தீங்கன்னா காயின் கலெக்ஷன். இந்த காயின் கலெக்ஷனை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இதில் வந்து முகையலர்கள் யூஸ் பண்ண காயின்ஸு, மர்வார் பீரியடில் யூஸ் பண்ண காயின்ஸு, அப்புறமா அவங்களோட ஸ்டேட் காயின்ஸு, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி காயின்ஸ், அந்த மாதிரி ரொம்ப விதமான காயின்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கோல்டு மோஹர் ஆஃப் மகாராஜா உமேத் சிங் ஜோத்பூர் அவர் யூஸ் பண்ண காயின்ஸ். இவ்வளோ பெரிய சைஸ் பாங் பாருங்கள், அதான் நான் சொல்லவே தேவையில்ல. அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்குறாங்க பாருங்கள். மனுஷன் அழகாக ஊதி தள்ளி இருக்கிறார் போல. இது சரக்கு ஊற்றுறதுக்கு கிளாஸு. இது பார்த்தீங்களா, தலைவர் அந்த காலத்துல வந்து பாங் யூஸ் பண்ணிருக்காரு. இது வந்து மேலே வந்து அந்த ட்ரக்ஸ் காஞ்சா வந்து போட்டுட்டு பாங் மாரி இழுப்பார். இதில் வந்து அந்த போட்டு தட்டிட்டு இங்கே வச்சுட்டு இருந்து மேலே போட்டு எடுப்பார். தலைவர் அப்போ எப்படி ஜாலியாக வாழ்ந்துருக்காரு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறதுக்கு, அந்த காலத்தில் ஸ்மோக் பண்ண ஒரு தம் அடிக்கிறதுன்னு சொல்லலாம். இதுவும் ஸ்மோக் பண்ணுறது தான். இதெல்லாம் அந்த வெத்தலை பெட்டி போட்டுப்பாங்க பொழுது. இதை வந்து குங்குமம் போட்டுப்பாங்க, அது தண்ணி குடிப்பாங்க, அதுவுமே வெத்தலை பெட்டி தான். வாயின் ஊற்றுறது இருக்கலாம். இல்லை உள்ள அது மேபி உள்ள இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போட்டு அந்த மேலே சின்ன ஓட்டம் இந்த கையில் சின்ன ஓட்டம் இருக்குல்ல, அதுலேருந்து கூட அப்படியே வரும். அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பர். முதலையும் வைல்டு போரும் அலிகேட்டர் அண்ட் பாடி ஆஃப் வைல்ட். எப்படி இருக்கு பாருங்க. இது இந்த பீரிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. பார்க்கும் கிராஸ் பீட்லாம் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஷீல்டு பார்த்தீங்களா, இந்த ஷீல்டுலே வந்து லெதர் கவர் பண்ணியிருக்கிறேன். இது காட்டன் ஃபைப்ரிக். இது வந்து 19வது செஞ்சுரியில் மறுவாடு யூஸ் பண்ணுறாங்க. துப்பாக்கி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கு. இது அக்கௌண்ட் ஆஃபீஸ். அந்த காலத்தில் வந்து அக்கௌண்ட் எழுதின இடம். புக்கு பாருங்களா எவ்வளோ தடியாக இருக்குது. இவ்வளோ தடியாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நிறைய பல்லக்குகள் வந்து இருக்குது. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இல்லை அவரோட கோட்டையிலேருந்து கீழே இறங்கி மக்களை பார்க்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விதவிதமான பல்லக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸு வரைஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அடுத்த வந்திருக்க இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பல்லக் தான்.
ஸோ இந்த பல்லக்கு வந்து இங்கேருந்து கீழே அந்த குதிரையில் ஏறுறதுக்கு முன்னாடியோ இல்லை யானையில் ஏறுறதுக்கு முன்னாடியோ போகிற பல்லக்கு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பல்லக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 16 பேர் சேர்ந்து தூக்குவாங்க. இந்த பல்லக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்கேருந்து கீழே கூட்டின்னு போகிறது வரைக்கும் தான். இந்த மியூசியமில் இது மட்டும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண ஆயுதங்கள், கத்தி, இந்த மாதிரி பேரிங்ஸ், கெனான், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம இப்போது ராஜாவுடைய பல்லக்கெலாம் பார்த்தோம். ஹீரோது மட்டும் பார்த்தா போதுமா? ஹீரோயின் பார்க்க தேவை இல்லையா? வாங்க போகலாம். பார்த்த பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ராணி பல்லக்கெலாம் வந்து இப்போ யூஸ் பண்ண இதெல்லாம் ராணி யூஸ் பண்ண பல்லக்கெலாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு விதமான பீரியட். இது வந்து ஒரு 8 பேர் தூக்கிட்டு போகிற மாரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து தூக்கிட்டு போவாங்க. ஜென்ரலாக பல்லக்கில் முன்னாடி 4 பேர், பின்னாடி 4 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ எந்த மேடு பள்ளத்தில் கூட்டு போனாலும் ராணிக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாத அளவுக்கு வந்து கூட்டு போயிருப்பாங்க. இதில் 2 வகையான டைப் இருக்குது. ஒன்று வந்து வுட்டில் செஞ்சது, இன்னொன்று வந்து மெட்டல் அப்படின்னா அதில் நிறைய இதெல்லாம் போட்டிருப்பாங்க. லைக் கோல்டு, சில்வர், ஐவரி அந்த மாதிரி போட்டு நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ் போட்டு அந்த நிறைய கடவுளோட சிலைகள்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ஒயிட்டு அந்த மாதிரி வந்து மிக்ஸ்அப் பண்ணி ஜஸ்ட்டு தூக்கின்னு போகிறதுக்கு மட்டுமே. இது வந்து பார்த்துச்சுன்னா சப்போஸ் அவங்களுக்கு ரொம்ப வலிக்குதுன்னா இந்த இது எடுத்து கழுத்தில் வச்சுப்பாங்க, கழுத்தில் வச்சுக்கிட்டு தூக்கிப்பாங்க. அது மாதிரி 4 பேருக்கு 4 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த மெரகா ஃபோர்ட்டோட லாஸ்ட் இடம். ஸோ இங்கே தான் வந்து அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும். மேலேருந்து ராணி பார்ப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து எல்லா விதமான டான்ஸஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி டான்ஸஸ்லாம் இங்கே நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மினிஸ்டர்ஸு இல்லை ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்கன்னா இங்கே தான் மீட்டிங் நடக்கும். ராஜா இங்கே உட்காந்துப்பார், மற்றவங்களாம் இங்கே உட்காந்துட்டு பண்ணுவாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் சுண்ணாம்பு மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு மேலே கிளிட்டரிங் மேலே பாருங்கள் மிரர்ஸ் அண்டு சம் கோல்டு பெயிண்ட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த 4 ரூம் இருக்கு இல்லையா, அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கும், நல்ல வியூ இருக்குமா. பட் நமக்கு அது ஓப்பனில் காமிக்கல. ஸோ இதுதான் இன்னைக்கு இதை வந்து மெரகா மியூசியம் ட்ரஸ்டாக மாற்றி இவங்க யூஸ் பண்ண ஓவியங்கள், ஆயுதங்கள், பல்லக்குகள் இதெல்லாமே வந்து மியூசியமில் வச்சு இன்னமும் ப்ராப்பராக வந்து பராமரிச்சுட்டு வராங்க. 3 மாடி இந்த மாதிரி ஏறி வரணும். ஒவ்வொரு மாடியில் ஒவ்வொரு மியூசியம் இருக்குது. ஐ திங்க் இதான் லாஸ்ட்டு. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெனான், அதாவது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரிங்லாம் இருக்குது. இதனால தான் வந்து இதை வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. மற்ற எல்லாமே இந்த ஒரு பேலஸ் மட்டும் வச்சுட்டு புரியல சொன்னார்ல, எல்லாமே நீங்கள் இங்கே ரிச்சிட்டு அப்படிங்க. இந்த ஒரு பேலஸ் மட்டும் வச்சுட்டு வாங்க. கரெக்டாக அதே மாதிரி எல்லா இடமும் ரிச்சிட்டு வாங்க. நம்ம கோட்டையோட வெளியே இருக்கிறோம். இதுதான் வந்து அந்த சுவர், மதில் சுவரோடைய அடி. கிட்டத்தட்ட 40 அடி உயரம் இருக்குது. இது இங்கே பாருங்கள். இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ சுற்றி பெருசாக இருக்கும். ஃபோட்டோ சுற்றி இல்லை, இந்த ஜோத்பூர் சுற்றியே இருக்கும். இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ண பேரிங்ஸ், அந்த காலத்தில் யூஸ் பண்ண இங்கேருந்து இந்த இதுதான் அட்டாக் பண்ணது. இங்கேருந்து அங்கே பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் வியூ. நல்ல வேளை நம்ம ரொம்ப சீக்கிரமாக காலையிலே வந்துட்டோம், 9 மணிக்கெலாம். இப்போ வரவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால வந்து நிறைய ஸ்கூல் பசங்க, நிறைய டூரிஸ்ட்டு, நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஸோ மெரகா ஃபோர்ட்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் காலையிலே கிளம்பி வந்துடுங்க. அப்போ தான் வந்து ப்ளசண்ட்டாக பார்க்க முடியும். நாங்கள் வர்றப்போ அரௌண்ட் 9:15. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 1 மணி. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ப்ளசண்ட்டாக இருந்து பார்த்துட்டு போனோம்னா இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ
மேரங்கம் ஃபோர்ட்டோடைய கம்ப்ளீட் டூர் முடிஞ்சது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலாக வெளியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த டெம்பிளை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது.